ஷர்ஹு சுன்னா வந்து இமாம் பர்பஹாரி எழுதலையா அப்படியான்னு கேட்குறாங்க ஒரு சகோதரத்தோட கேள்வி. என்ன இதுக்கு பதில் வந்து விரிவாக பார்க்க வேண்டும். சுருக்கமாக சொல்லணும் என்றால் அதை வந்து இமாம் பர்பஹாரி எழுதலை என்பது சரியான கருத்தாக இருக்கிறது. அதை எழுதினது குலாம் கலீல் என்பவர் தான் அதை எழுதியிருக்கிறாரு சொல்லி. மேபி அல்லாஹு ஆலம் இமாம் பர்பஹாரி வந்து ஷர்ஹு கிதாபு சுன்னா என்று வேறு ஒரு ஷர்ஹு சுன்னா புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அபுதாவுத் பர்பாங்க் அவங்க அது வந்து குலாம் கலீலிடம் போகுது. சரிங்களா. இமாம் பர்பஹாரி எழுதின ஷர்ஹு சுன்னா இமாம் அஹ்மதுடைய பிள்ளையுடைய சுன்னா என்பதுடைய ஷர்ஹாக இருக்கலாம். ஆனால் நம்ம படிக்கிற கிதாபு ஷர்ஹு சுன்னா 2 வார்த்தைக்கும் வித்தியாசம் புரிஞ்சிக்கணும். இது வேறு புக்கு, அது வேறு புக்கு. இந்த புத்தகம் வந்து இமாம் பர்பஹாரி எழுதினதாக தெரியவில்லை. குலாம் கலீலிடம் தான் இது போய் முடிகிறது. இது சம்பந்தமாக விரிவாக ஒரு நாள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அதில் மார்க்கத்துக்கு முரணான சில பாயிண்ட்ஸும் இருக்குது என்று சொல்லப்படுது உலமாக்களால். அது என்னென்ன பாயிண்ட்ஸ் என்பது நம்ம விரிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.